கைஸ், நீங்கள் எல்லாமே வந்து யூவி கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூவி டெம்பர் கிளாஸ் அப்படிம்பாங்க. அந்த கருவுடான ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏற்கனவே உள்ள ஆர்டினரி டெம்பர் கிளாஸ் ஒட்டினீங்கன்னா சைடில் கொஞ்சம் பபுள்ஸ் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு அப்படின்னா யூவி டெம்பர் கிளாஸ் அப்படின்ட்டு கடையில் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் தனியாக வரும், அதோட கம் வந்து தனியாக வரும், அந்த க்ளூ வந்து தனியாக வரும். ஃபஸ்ட்டு அந்த க்ளூவை ஃபோன் ஸ்க்ரீனில் ஊற்றிக்கிட்டு அது எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் ஒட்ட தெரியாமல் இருப்பீங்க. தென் ஷாப்பில் போனீங்கன்னா இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வர கேட்பாங்க. இதை நான் உங்களுக்கு எப்படி ஒட்டுதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சாம்சங் S23 அல்ட்ரா ஃபோனு. இதோட யூவி கிளாஸு என்ன இருக்குது, இதுதான் அந்த யூவி கிளாஸ் பேக்கேஜி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தனியாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் தனியாக கொண்டு தருவாங்க. தென் யூவி லேம்ப் அப்படின்ட்டு ஒன்று தராங்க. எப்படின்னா அந்த கிளாஸை ஒட்டிக்கிட்டு நம்ம அந்த லைட்டை வந்து அதுக்கு மேலே யூவி லைட்டை நம்ம அதை காட்டும்போது அது என்னன்னா உங்களுக்கு இதாகும். இந்த கிளாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தனியாக என்ன ஒரு பேப்பர் இருக்குல்ல, இதை அப்படியே கலத்திக்கிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியதான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எது டாப்பு எது பாட்டம் பாருங்கள். மேக்ஸிமம் டாப் பாட்டம் இந்த மாதிரி கருவுடு ஃபோனுக்கு இருக்காது. சும்மா அப்படியே வச்சு ஒட்டிட வேண்டியதான். கொஞ்சம் சைடு மட்டும் கொஞ்சம் இதாகும். இது எப்படி ஒட்டுறது அப்படின்னு அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூவி க்ளூ, அந்த லிக்யூடு. இந்த லிக்யூட் அப்படியே ஃபோனுக்கு மேலே ஊற்றிக்கிட்டு நம்ம பச்சிட வேண்டியது. அதுக்கு முதல்ல இதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை வைப் தந்திருப்பாங்க, ஆல்கஹால் வைப் தந்திருப்பாங்க. அந்த வைப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்க்ரீனில் சில தம்ப் இம்ப்ரெஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு கிளாத்து, அதை துடைக்கிறதுக்கு வைப்ஸ் முடிஞ்சது. இது என்னென்னா ப்ராசஸ் ஸ்டிக்கர், லொக்கேஷன் ஸ்டிக்கர். ஏதாவது அழுக்கோ சின்ன டர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம், கையில் வராட்டது. சப்போஸ் ஏதாவது ஏர் பபிள்ஸ் உள்ளே போயிருந்தாலும் தென் அங்கே அகைன் அதை லேஸாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். யூவி கிளாஸ் ஓட்டுறது ரொம்ப சிம்பிள் கைஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600, 700, 1000, 2000 அப்படின்னு நிறைய வச்சுருக்குறாங்க. இது நான் நம்மளோட ஒரு சேட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் லொக்கேஷனில். சிலவங்க வடக்கு நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிங்க கைஸ். எந்த தம்ப் இம்ப்ரெஷனும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் வைப்ஸ், வெட் வைப்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் தான் சேர்த்துருப்பாங்க. கொஞ்சம் ஆல்கஹால் இல்லாட்டி ஐபி ஏதாவது சேர்த்துருப்பாங்க, ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க ஸ்க்ரீனை. க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் எங்கேயாவது டர்ட் ஏதாவது இருக்குதா, தம்ப் இம்ப்ரெஷன் ஏதாவது இருக்குதான்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு தென் அதிலக்கே ஒரு செப்பரேட் க்ளோத்து தந்திருப்பாங்க. அந்த க்ளோத்தை வச்சு இப்படி ஃபுல்லும் க்ளீன் பண்ணிக்கிங்க. இன்னொன்று அகைன் இந்த மொபைலை ப்ளேஸ் பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு சாஃப்ட் மெட்டீரியலோ கிளாத்தோ போட்டுக்கிங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோனுக்கு கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. இல்லைன்னா ரொம்ப ப்ரீமியம் ஃபோன்ஸை நீங்கள் இப்படி பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். க்ளீன் பண்ணிங்களா? தென் அகைன் நீங்கள் மேக்ஸிமம் இன்னொன்று கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இந்த க்ளூவை நீங்கள் ஊற்றுங்க. ஏன்னா இல்லாட்டி இந்த க்ளூ வந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். தென் இந்த க்ளூவை ஊற்றிக்கிட்டு உடனேயே நீங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதாகும். ரொம்ப டைம் எடுக்காதீங்க. க்ளூவை ஊற்றும் போது சென்டரில் ஊற்றுங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். சென்டரில் க்ளூவை ஊற்றியாச்சா? ஊற்றினோடனே இதில் ஒரு தின் ஃபிலிம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டு அதை சும்மா இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக லொக்கேஷன்லாம் பார்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் கருவானாலும் பிரச்சனை இல்லை. இந்த க்ளூ வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கே தெரியுதும் லைவில். கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதே கரெக்டாக கார்னர் வரைக்கும் போய் ரீச் ஆகிரும். பார்த்துக்கிங்க. உங்களுக்கே தெரியுமா, நான் எதுவுமே பண்ணல, எந்த இதுவுமே டச் பண்ணலை. அதுவே கரெக்டாக நீங்கள் சென்டரில் ஊற்றினா மட்டும்தான் இப்படி ஆகும். இதை உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே டச் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணலை. இப்போ அதே எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம்.
கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, அதை கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த கார்னரில் மட்டும் மேக்ஸிமம் இந்த யூவி ஏறாது, பட் இந்த இதில் எல்லாமே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக ஏறின மாதிரி தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா க்ளூ கூட அங்கே மேலே வந்த மாதிரி இருக்குது. இதை ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இயர்ஃபோன் ஜாக் இருக்குல்ல, இயர்ஃபோன் வரக்கூடிய சின்ன ஹோல் இருக்கும் பார்த்துங்க. இந்த ஃபோன்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக தந்திருப்பாங்க. அந்த இதில் போய் லாக் ஆகிட அந்த கையிலெல்லாம் க்ளூ ஆகுதுல்ல. இனி சிம்பிள் திங்ஸ் தாங்க. இதுதான் அந்த யூவி லைட்டு. இந்த லைட்டை ஏதாவது சார்ஜரில் பண்ணிங்க. இதில் வந்து அவங்க வந்து USB-Cயும் வச்சுருக்காங்க, சாதா USB-யும் தந்துருக்குறாங்க. அந்த இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். போக மாட்டேங்குது. போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்ன எரியுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த யூவி லைட் கைஸ். இதை அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே அப்படியே நீங்கள் காமிச்சிருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே காமிச்சிருங்க. காமிச்சிக்கிட்டு உடனே நீங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு, இந்த கர்வ்டு கிளாஸ் ஃபோனுக்கெலாம் உடனே நீங்கள் வந்து கவர் போடாதீங்க. பவுச் வாங்கி வச்சுருப்பீங்கள்ல, அதை உடனே போடாதீங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளிடும். ஒரு 4 மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைட்டை அப்படியே மேலே வச்சாலும் சரி, கொஞ்சம் மேலே காட்டினாலும் சரி. இதில் எப்பவுமே மூவ் ஆகுது, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டே இதுதான் கைஸ். கொஞ்சம் நம்ம மாற்றி ஒட்டிட்டோம் அப்படி பண்ணாலும் அது கம்மு ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம ரெண்டாவது அதை ரீஅலைன் பண்ணிக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. இவ்வளோ தான் கைஸ் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது. ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.